உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா சாமி, மாமா சாமி, மாமா சாமி, மாமா சாமி, மாமா சாமி, மாமா சாமி. இப்ப என்னடி வேணும் உனக்கு? நைட்டு லேட்டா வந்திய, உறங்கட்டும் தான் 8 மணி வரைக்கும் உங்களை எழுப்பாம இருந்தேன். இது 8 மணி ஆயிடுச்சா? ஆமா சாமி, இப்ப போய் குளிச்சு ரெடியானா தானே ஸ்டேஷனுக்கு போக சரியா இருக்கும். அதே எழுப்புன. டைம் ஆச்சு சாமி. முதல்ல பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வாங்க காப்பி குடிப்போம். மாமா இந்தாங்க உங்களுக்கு துண்டு. புது துண்டு மாமா. நாங்க பழகுன துண்டு தான் உங்களுக்கு பிடிக்காதாமே, அதான் அண்ணே வாங்கிட்டு வந்துச்சு. இந்தாங்க மாமா. இப்ப என்னத்துக்குல இதெல்லாம்? மாமா சின்ன வயசுலயே உங்களுக்கு தான் மத்தவங்க பழகுனது எதுவும் பிடிக்காதாம்ல, அதான் அண்ணன் உங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. பல்ல வலிக்கிட்டு அப்படியே குளிச்சிட்டு வந்துருங்க. மாமா சாமி, கொழா தண்ணில மூஞ்சு கழுவாதிய, சில்லுன்னு இருக்கும். பல்லு விளக்கி முகம் கழுவுறதுக்கு பக்கெட்ல சுடுதண்ணி வச்சிருக்கேன், அதுல பல்லு விளக்குங்க. என்ன சீக்கிரம் போங்க. அட வாங்க மருமோனே. என்னடா பல் தேய்ச்சிட்டியா? டீயா காஃபியா? ஆ இருங்க, மாமா சாமிக்கு காபி தான் பரணி. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா சீனி தூக்கலா போட்டு குடிக்கிற பதத்துக்கு ஆத்தி கொண்டாந்துருக்கேன். ஏடி மருமோனை இப்படி நிக்க வச்சா காப்பி குடிப்பியோ? சத்தேரு கூறு கட்டவன். மருமோனே உட்காருங்க. ஐயோ இல்ல மாமா, இருக்கட்டும். அட நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்கல. உட்காருங்க. இருங்க ஒரு நிமிஷம். தூசி. இப்ப உட்காருங்க. மாமா என்ன மாமா அதெல்லாம்? அட உட்காருங்க. உட்காருடா, சும்மா எதையாவது பேசிட்டு இருப்ப. இப்ப குடிங்க. டேய், உனக்கு டிஃபனுக்கு என்ன வேணும் சொல்லு. இட்லியா தோசையா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? இந்த ஆறுங்க பழனிசாமி, மாமா சாமிக்கு என்ன தரணும்னு எனக்கு தெரியாதா? காலையிலே மாவு பிசைஞ்சு இடியாப்பம் செஞ்சாச்சு. மாமா சாமிக்கு இடியாப்பத்தோட குருமாவுக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால முத்தின தேங்காயில பால் எடுத்து சீனியே கலந்து வச்சுட்டேன். அது சரி. ஏடி இசக்கி, இன்னைக்கு நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும். டிஃபன் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அக்கா சாமி. ஆனா மாமா சாமி சாப்பிட்ட பிறகுதான் மத்த எல்லாருக்கும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. என்ன எல்லாம் என் நேரம் டி. அப்பா, நான் ஒரு கிரே கலர் ஃபைல் வச்சிருந்தேனே, எங்கப்பா? ஏத்தா என்னத்தா இப்படியா நடு வீட்டுல வச்சுட்டு போவ? எடுத்து பீரோல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க போ. சரிப்பா. பத்திரமா வைத்தா. ஏத்தா பரணி, நான் அதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. எட்டி கண்ணி முறை எடுத்துட்டு வா. ஐயோ மாமா, என்ன மாமா இது? ஏன் ஷூக்கு ஏன் மாமா நீங்க பாலிஷ் போட்டுட்டு இருக்கீங்க? அட மருமோனே, எப்பவுமே எசைக்கு தானே போடுவா. அவ இப்ப மாலை போட்டுருக்கல்ல, சாமி ஷூ எல்லாம் தொடக்கூடாதுல்ல, அதான் நான் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். நீங்க டியூட்டிக்கு பளிச்சுன்னு போக வேண்டாமா? போங்க, போய் குளிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு போங்க. ஐயோ இல்ல மாமா, நீங்க அதை விடுங்க, நான் போட்டுக்கிறேன். மருமோனே சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. ஏடி கோட்டிக்காரி, என்னத்த செஞ்சிட்டு இருக்க? சாப்பிட்டதும் நீங்க ஸ்டேஷன் கிளம்ப வேண்டாமா, அதான் யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டு இருக்கேன். கோட்டிக்காரி, இது எசக்கி கிட்ட சொன்னா அவ அயன் பண்ண போறா, இல்ல நானே அயன் பண்ணிக்க போறேன். இடையில நீ எதுக்குலா? ஏன் நாங்க அயன் பண்ணா இந்த ட்ரெஸ் அயன் ஆகாதோ? இது குடும்பம் மாமா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம். நீங்க பாட்டுக்கு என்னத்துக்கு இந்த வேலையை பாக்குற, என்னத்துக்கு அந்த வேலையை பாக்குறேன்னு கேள்வி கேட்காதீங்க. நான் நேத்து வந்தவன்ல.
என்னைக்கு வந்தா என்ன மாமா, நீங்க எசக்கி புருஷன், எங்க வீட்ல ஒரு ஆளு, இங்க இப்படிதான் நடக்கும். இதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு தெரியுமா? என்ன லட்சம் நாளைக்கு எனக்கு ஒரு போஸ்டிங் வந்தா என் ட்ரெஸ் நான் தானே அயன் பண்ணும். அதான் உங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அயன் பண்ணி பழகிட்டு இருக்கேன். ஏம்ல எப்படி இருக்கிய? அது அப்படிதான் மாமா. முதல்ல போய் அந்த காப்பியை குடிங்க, ஆறிற போகுது. என்னல பாருடா, இன்ஸ்பெக்டர் சார் கண் கலங்கி நிக்கிறாரு. ஏம்ல எங்கெல்லாம் எதுக்குல எப்படி இருக்காவ? மாமா என்னடான்னா என் ஷூவுக்கு பாலிஷ் போடுதாரு. இந்த வீரா என்னடான்னா என் உடுப்பு அயன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா இல்ல? டேய், நீ இவங்களெல்லாம் மூணாவது மனுஷங்களா நினைக்கிற, ஆனா இவங்க உன்னை இந்த வீட்டு ஆளா நினைக்கிறாங்க. இந்த குடும்பமே இப்படிதான்டா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? தெரியல. நாய், பூனை, குதிரை இந்த மாதிரி மிருகங்கள் தான் அன்கண்டிஷனல் லவ்வா காட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவங்க காட்டுற பாசத்துக்கு சத்தியமான தகுதியானவனே கிடையாதுல்ல. டேய், பாசம் காட்டுறதுக்கு தகுதி பாப்பாங்களடா. என்ன பார்க்க வேண்டாமா? இந்த ரத்னாவை நான் எம்புட்டு சித்திரவதை பண்ணிருக்கேன். சம்முவம் கூட நான் எம்புட்டு சண்டை போட்டிருக்கேன். அவனை கொலை பண்ண நான் எம்புட்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ்வளோ ஏண்டி இதே வீட்டுல சம்முவத்தையும் மாமாவையும் கட்டி போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த பார்த்தேன் நானு. ஆமா, இப்ப இல்லன்னு சொன்னா சத்தியமா சொல்லுதேன், எம்புட்டு அக்கிரமம் செஞ்ச ஒருத்தனை உலகத்துல யாருமே மன்னிக்க மாட்டாள. ஆனா இவங்க என்ன மன்னிச்சதோட நின்னாவளா? என்ன பெத்த புள்ள மாதிரி தாங்குறாவல. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே இல்லல. இவங்க பாசமே எனக்கு ஒரு தண்டனை மாதிரி இருக்குல்ல. நான் என்ன செய்ய? இது பாருடா, உனக்கு தான் இவங்க வேற ஆளு, ஆனா இவங்களுக்கு நீ பாக்கியம் மவன். மாமாவுக்கு அவர் தங்கச்சி மவன். இந்த பொண்ணுங்களுக்கு நீ அத்தை பையன். இங்க துரோகத்துக்கு வேல்யூ இல்லடா, சொந்தங்களுக்கு மட்டும்தான் வேல்யூ. அத நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இத்தனை நாளா நான் எம்பட்டு முட்டாளா இருந்திருக்கேன் நினைக்க அவமானமா இருக்குல்ல. அதுவும் நீ மனுஷனா மாறினதுக்கான அடையாளம் தான்டா. சரி, போய் குளிச்சுட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்பதான்ல எனக்கு புரியுது, நீ என்னத்துக்கு பெத்தவரை விட்டுட்டு இந்த வீடுதான் முக்கியம்னு இருக்கேன்னு. புரியுதுல்ல? நீயும் அதே மாதிரி இருக்க முயற்சி பண்ண. சரி, நீ முதல்ல குளிச்சுட்டு வா. போடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.